அந்த ராஜேஷ் அம்மாவோட இவன் சேர்ந்து சேர்ந்து கூட்டா பேசும்போதே எனக்கு சந்தேகம். நான் நினைச்ச மாதிரியே அந்த அம்மா இவ்ளோ பெரிய வில்லங்கமா இருந்திருக்கு. 2 பேரும் திரும்ப வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. அதெல்லாம் இப்ப உண்மையாயிடுச்சு. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த கண்மணி மனசுக்குள்ள இவ்ளோ நாளா இவ்ளோ பெரிய வஞ்சத்தை வச்சுதான் சுத்திட்டு இருந்திருக்காப்புல இருக்கு. இன்னையோட இவங்க திட்டத்துல மண்ணை போட்டு மூடுறேன். முருகா, கடப்பழனி ஆண்டவா, என் குடும்பத்தை காப்பாத்தி கொடுத்துரு. வரவே மாட்டேன்னு போச்சு, போன வேகத்துல திரும்பி வருது. ஸ்பீடு வேற கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கே. ஹாய், ஹலோ, ஸ்டாப், கம் பேக். இவன் ஒருத்தன் உன்னை இன்னும் இந்த வீட்டுல சேர்க்கலையா? இந்த அரண்மனைக்கு நீ ஒரு காவல் வேற. என்னடா நீ எல்லாம் கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதை விடு. நீ ஏன் நைட் டியூட்டி போற வாட்ச்மேன் மாதிரி நைட்டு போயிட்டு காலைல வர? என்ன அப்பா உன்னை வீட்டு விட்டு துரத்தி விட்டாரா? ஆமாடா, இப்ப அது ஒண்ணுதான் பாக்கி. விட்டா அதுவும் நடந்துரும் கூடிய சீக்கிரம். புலம்பல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. என்ன பிரச்சனை? எனி பிரேக்கிங் நியூஸ்? டேய், என்னடா நீ இப்படி விளையாட்டுத்தனமாவே இருக்க? அங்க உன் அப்பா என்ன ஆனாலும் சரி உன்னை வீட்டுல சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா பண்றது நம்ம? இதெல்லாம் ரொம்ப பழைய நியூஸ். ஏனமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவர் தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. மாறா, இதெல்லாம் ஒரு மேட்டரா? எனக்கு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாதுடா. ஒன்னு சொல்லி என்ன பண்றது? நானே அதெல்லாம் தெரியாம தானே இத்தனை நாளா இருந்திருக்கேன். அத்த, உன்னனை பத்தி உனக்கு நல்லா தெரியுமே, விடு பாத்துக்கலாம். ஆமா, அண்ணிதான் வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அது ஒரு சந்தோஷம் தானே. அதனால கூட கோவம் குறையிலையா? மாறா, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. கண்மணி தாண்டா பிரச்சனை. நம்ம குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு அவ என்னெல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா தெரியுமா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு இங்கேயே செட்டில் ஆவறதுனா கூட ஓகே தான். தோ தேர் இஸ் மை பெட்ரூம். நீ எப்படிடா இப்படி இருக்க? உன்னை நினைச்சுதாண்டா எனக்கு கவலையாவே இருக்கு. இந்த பாரு, நீ யார நினைச்சு வேணாலும் கவலைப்படு, ஆனா என்ன நினைச்சு மட்டும் கவலையே படாது. நான் என்ன பாத்துப்பேன். எல்லாத்துக்கும் மேல எனக்கு பொண்டாட்டி வேற இருக்கா. இதை விட வேற என்ன வேணும்? சரி, வர்றதான் வர்ற. வீட்டுல இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரலாம்ல. இங்கேயோ உட்காந்து உட்காந்து போர் அடிக்குது. குறிக்க ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். பசிக்குது இல்ல? ஏண்டா நீ என்ன பிக்னிக்கா வந்திருக்க? ஆமா, என்னமா இந்த வீட்டுல உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க? நான் மறு வீட்டுக்கு வந்திருக்கிற மாப்பிள்ள என்ன பார்த்து பார்த்து கவனிப்பாங்க.